வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது 540வது ஜோதிட வாரம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 9/3/2026 முதல் 15/3/2026. 15ஆம் தேதி என்றாலே தெரியும், பங்குனி மாதம் வந்து விட்டது. பங்குனி மாதத்தினுடைய சிறப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருந்தாலும் பங்குனி உத்திரம் ரொம்ப முக்கியம். ஸ்ரீராம நவமியும் அதை விட முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். முருகருக்கும் அனுமனுக்கும் பெருமாளுக்கும் ராமருக்கும் விசேஷமான விசேஷங்கள். பங்குனி 15/3/2026 முதல் 13/4/2026 வரை. இந்த ஜோதிட நேரம் இந்த வாரம் என்பது 9/3/2026 15/3/2026 வரை. 25 பங்குனி மாதம் 1ஆம் தேதி வரை. மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள், அதற்குண்டான எளிய பரிகாரங்களை பார்க்க போகிறேன். இந்த அற்புதமான 540 வாரம் தொடர்ச்சியாக மற்றும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து வெற்றிகரமாக நிகழ்ச்சியை மாற்றிய அருளாசி கொடுத்த பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் SRM ரவியண்ணன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கும் CO மேடம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய டைரக்டராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பிரேம் அவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் எடிட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு குடும்பமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். பங்குனி மாதத்தின் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, பங்குனி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை கும்பிடுவது விசேஷம் என்பதும், அதே தெய்வத்தை வாரம் முழுவதும் ஒரு வாரமும் கும்பிட்டாலே போதும். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். குரு வழிபாடு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் போயிட்டு அகல் தீபம் ஏற்றிட்டு சுற்றிட்டு வாங்க. நவகிரகத்தை சுத்த பிரியும் இல்லாதவர்கள் குருவுக்கு விளக்கேற்றிட்டு தொலைவில் உட்காந்துட்டு வாங்க. ஸ்பைன், முதுகு தண்டுவடம், அதுக்கு உடற்பயிற்சி செய்யணும் பங்குனியில். சுபவிரயங்கள், ஒரு மாதிரி பதட்டம், ஒரு மாதிரி கஷ்டம்லாம் காணப்படும். அதெல்லாம் சந்தோஷமாக முடிச்சிருங்க, ஹாப்பியாக முடிச்சிருங்க. அனுகூலம் ஏற்படும். தொழில் ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் அனுகூலமாக காணப்படும். சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தொழில் ரீதியாக அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். கழிவு பாதையில் சிறு உபத்திரம் வந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும், விட்டுக்கூடாது. சுக்கிரனுக்கு அற்புதமான லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, புது பொறுப்புகள், அரசு கௌரவங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது, யோக பலங்கள் ஏற்படுவது எல்லாம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். சினிமா, கிராம கலைத்துறையினர், மீடியா துறையினர் அவார்டு போன்ற விருதுகளெல்லாம் பெறக்கூடிய ராசிக்காரர். ஏகபலமும் சொந்த பலமும் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்திலும் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும் அசையாமசப்பத்து சேர்க்கை ஏற்படுவதும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். நவகிரகத்தில் புதன் வழிபாடு விசேஷமான பலன். புதன் வழிபாடு இல்லாமல் கண்டிப்பாக ஜாயின்ட் பெயின்ஸ் பார்த்துக்கொள்வது முக்கியம். மிதுனத்துக்கு நல்ல விஷயம் நடக்கிறது. தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லைன்றவங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு மாதிரி உங்களை டீஸ்டபிளாக இருந்தவர்களை ஸ்டெபிளைஸ் பண்ணும்.
இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான அற்புதமான மாதம் பங்குனி மாதம். அந்த மாதம் என்று விலகி நிற்காதீர்கள். டக்கு டக்குன்று மனதிற்கு பிடித்த விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பதும், பிள்ளைகள், குடும்பம், தொழில், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள், வெளிவட்டாரம், தாயார் உடல்நிலை, தந்தையார் உடல்நிலை, பூர்வீகத்தில் இதெல்லாம் பார்த்துக்கணும். மன அழுத்தத்தை மட்டும் கொள்ளவே கூடாது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வழிபாடு மன அழுத்தத்தை தீர்க்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், பேரானந்தத்தை கொடுக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கலெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சிறு சிறு தடைகள் காணப்படும். பசுமாடுக்கு வேலைக்கிழமை உணவு கொடுக்க தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள் எல்லாம் நல்லாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். அந்த தவிர மற்றபடி எல்லாமே நன்மைகள் காணப்படும். பிள்ளைகள் விஷயம், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு, தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷம் ஏற்படுவதற்கெல்லாம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படலாம். அந்த சங்கடங்கள் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நர்வஸ் பிரச்சனைகள் அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் தேவையில்லாமல் நீங்களாகவே ஏதாவது ஒரு கற்பனை செய்து தேவையில்லாத எல்லோரையும் காயப்படுத்தி உங்களை காயப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம். உறவு, நட்பு, 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஆவேசப்பட்டீர்கள் என்றால் சிக்கலாகிவிடும். சிக்கல் வம்பை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. இஎன்டி விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி விஷயத்தில் நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். சனிக்கு தீபம் ஏற்றுவது விசேஷம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தில் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு சஞ்சலங்கள் காணப்படலாம். அவசரப்பட்டு பேப்பரெல்லாம் போடாதீர்கள். தேவையில்லாத வம்பில் மாட்டிக்கொள்ளுவீர்கள். சிறிது அடங்கி வாசியுங்கள். யார் எது சொன்னாலும் அது உங்கள் மீது தப்பே இல்லை என்றால் பொறுமை காத்து கொள்ளுங்கள். ஆவேசப்படுவது கூடாது. மிக மிக நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா. துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மைகளும் எல்லாமே சந்தோஷம் ஏற்பட்டாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். மன அழுத்தம் ஏற்படுவது, வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மற்றபடி யோக பலங்கள், புது பொறுப்புகளுக்கு வருவது, புது கௌரவங்கள் ஏற்படுவது, அரசாங்கத்தில் ஏற்றங்கள் பெறுவது, பதவி உயர்வு பெறுவது, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் பெரிய சாதனைகளை புரிக்கக்கூடியவர்கள். கூட்டு தொழிலிருந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. டக்கு டக்குன்னு நல்ல காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்யோன்யம் நடக்கும். வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், சளி தொந்தரவுகள், சுவாச கோளாறுகளில் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய சம்பந்தப்பட்ட கோபதாபங்கள், பழக்க வழக்கத்தில் அதீத கவனம்.
எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சிறு சிறு வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாமல் இருப்பது விருச்சகத்துக்கு நன்மை தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றமெல்லாம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருந்தால் எல்லாம் சாதிக்கலாம். தூக்கமின்மை தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதில் கவனமாக இருப்பது விருச்சகம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட எல்லா விஷயமும் கைகூடும். குடும்பத்தில் மட்டும் பிள்ளைகளிடத்தில் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட வழிபாடு, படபடப்பு சம்பந்தப்பட்ட வழிபாடு, பிபி சுகரை பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர். உடற்பயிற்சி தயவுசெய்து செய்யுங்கள். துணை அல்லது துணைவியார் உங்கள் மீது அக்கறை கொண்டு தான் சொல்வார்கள். அதில் பாஞ்சி கடிப்பது கொதறுவதெல்லாம் வேண்டாம். வேலையாட்கள் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உத்தியோக ரீதியாக அற்புதமான காலகட்டம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம், அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், தொழில் ரீதியாக வியாபாரம், தொழில் ரீதியாக அபிவிருத்திகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யாருக்கு? தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு, முதுகு தண்டுவட கோளாறு, கழுத்து சம்பந்தப்பட்ட கோளாறு கவனம். பாதத்தில் அந்த ரிஃப்ளெக்ஷன் காணப்படும். அதே சமயம் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, ப்ரமோஷன், புது தொழில் தொடங்குவது, புது விரயம் ஏற்படுவது, சுப விரயம் மாற்றிக்கொள்வது, தொழில் ரீதியாக எல்லா விதமான, படிப்பு ரீதியாக எல்லா விதமான சங்கடங்கள்லாம் டக்கு டக்குன்னு மாறிடும். ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத ஏற்றம், எதிர்பார்க்காத நன்மையெல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல்லாம் தீரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் மகர ராசிக்காரர்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் சந்தோஷமாக பார்க்கலாம். வாக்குஸ்தானத்தில் ராகு உள்ளதனால் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது அதைவிட நன்மை தரும் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எல்லா விதமான ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகரத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு. ராகு வந்தாலே வயிறையும் மன அழுத்தத்தை தான் பெறும். அதனால் அந்த விஷயத்தில் கவனம். சிலருக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி, சைனஸ், ஒத்த தலைவலியெல்லாம் வரலாம். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி வேண்டாம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தையும் கும்பராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்கணும். வெளியிடம், தொழில், உத்தியோகத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பலவிதமான நன்மைகள், பலவிதமான சந்தோஷங்கள் காணப்பட்டாலும் யோக பலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம். அதற்கு ஏற்றவாறு பார்த்துக்கொள்ளுங்கள். சும்மா குடும்பமாக இருக்கட்டும், வெளியிடமாக இருக்கட்டும், வார்த்தை மட்டும் கொஞ்சம் பங்குனியில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சனியும் இருக்கும், சூரியனும் இருக்கும். ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துரும். மற்ற கிரகங்கள் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதனால் அடக்கி வாசித்தால் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பங்குனி மாதத்தில் சூரியன் வழிபாடு மிக மிக முக்கியம். நர்வஸு தான், கண்ணு தான், பால்பிட்டேஷன் தான், கோபம் தான். அதில் கவனமாக பார்த்துக்கொள்ளும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள்.
எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும், கையெழுத்து போடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்து போடுவதும் நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் சரண்டர் ஆகி உள்ளிப்போங்கள். அவர்கள் சொன்னாலும் சரி பாஸ், எஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு போங்க, என்ன தப்பு? அரசு துறை அரசியல்வாதிகளிடம் கவனம், கணக்கு வழக்குகள், தஸ்தாவேஜுகளை சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தை பெறுவார்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத பலனை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.